தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை அருள் வார்த்தைகள் 7 to 9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 19 அருள்வாக்குகள் 25 to 27 வரை. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சுமூகமாக இனிமையாக சொல்லுகின்ற நேரங்கள் உண்டு. அதே போல அலைகள், வேடுபள்ளங்கள், வெள்ளங்கள், புயல்கள் வரக்கூடிய காலங்களும் உண்டு. இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு பயணம்தான் வாழ்க்கை பயணம். இதில் இயல்பிலேயே மனிதன் இன்பத்தை விரும்புவான், துன்பத்தை விரும்ப மாட்டான். இன்பத்தை விரும்புவதிலே தப்பு இல்லை, மகிழ்ச்சியை விரும்புவதிலே தப்பு இல்லை. இன்பம் நமக்கு தேவைதான். உணவு உண்ணுவது கூட இன்பம்தான், தண்ணீர் குடிப்பது கூட இன்பம்தான், நல்ல உடல் உள்ளத்தோடு இருப்பது இன்பம்தான். நன்றாக காது கேட்டால் இன்பம்தான், நன்றாக பார்த்தால் இன்பம்தான், நன்றாக ஜீரணித்தால் இன்பம்தான். இறைவன் நல்ல குடும்பத்தை தந்திருந்தால் இன்பம்தான், நல்ல பிள்ளைகளை தந்திருந்தால் இன்பம்தான், கல்வி அறிவை தந்திருந்தால் இன்பம், பொருள் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் தந்திருந்தாலும் இன்பம்தான். அதே வேளையில் இவைகளை மேற்கொள்கின்ற
அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடம்பெழுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அவ்வளவே இரவு விருதை எழுதியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் வியாகுல அறிஞருடைய 3ஆம் நூற்றாண்டிலேயே 7 புனிதர்கள் இந்த மரியின் சபை மரியின் ஊழிய சபை ஆரம்பித்த வேளையில் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெரிய பணக்காரர்கள், செல்வந்தரி, பெரிய வணிகர்கள், பல வெளிநாடுகளிலெல்லாம் தங்களது வாணிபங்களை செய்தவர்கள். அப்படிப்பட்ட செல்வம் நிறைந்த மனிதர்கள் ஆண்டவரை நம்பியதால் சகோதரிகள் உதவியர்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதே போல நீங்கள் எல்லா காரியங்களிலும் செய்ய வேண்டுகிறேன். ஆகவே தனிமையான நாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஹாப்பி பீஸ் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் உங்களிடமிருந்து
உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை எந்தெந்து உள்ள மகிழ்வார். அன்னை மரியை போல வாழ உங்களை நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களால் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று